அடுத்ததாக ஒசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள குடிசெல்பயில் கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின வனக்குழு தலைவர் காட்டு யானை தாக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்க கேட்கலாம். ஜேசுராஜ் வணக்கம். காட்டு யானை தாக்கி எவ்வாறு இவர் உயிரிழந்தார்? தற்போது அப்பகுதி மக்கள் காட்டு யானை நடமாட்டம் தொடர்பாக என்ன கூறுகின்றனர்? என்ன நடவடிக்கை வனத்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள்? அதாவது ஒசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள குடிசெல் பயில் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் ஹேமண்ணா, 65 வயது இவருக்கு. இவர் பழங்குடியின இனத்தை சேர்ந்தவர். பழங்குடியின வனக்குழு தலைவராகவும் உள்ளார். அதே போல விவசாயமும் செய்து வருகிறார் அந்த பகுதியில. இவர் அவருடைய கால்நடைகளை தேடி நேற்று மேய்ச்சலுக்காக அந்த பகுதியில் உள்ள வனப்பகுதிக்கு இவருடைய மாடு ஒன்று சென்றுள்ளது. அதனை தேடி நேற்று மாலை அந்த பகுதிக்கு சென்றுள்ளார். காட்டு பகுதிக்கு செல்லும் போது அங்கு 10 யானைகள் இருந்துள்ளது. அதுல பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு யானை இவரை தாக்கி அவர் சம்பவ இடத்திலே அந்த இடத்துல உயிரிழந்துடுறாரு. இவர் தேடி சென்ற மாடு நேற்று இரவு வீட்டுக்கு செல்கிறது. ஆனால் இவர் இரவு முழுவதும் வீட்டுக்கு செல்லாதால் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். அதே நேரத்துல இன்றைய காலையில அவரது குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள், அந்த கிராம மக்கள் எல்லாமே சேர்ந்து காட்டுப்பகுதிக்கு சென்று அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் யானை தாக்கி உயிரிழந்து கிடக்காரு. இது குறித்து அஞ்சட்டி வனத்துறையினருக்கு தகவல் அளிக்காங்க. சம்பவ இடத்துக்கு வனத்துறையினர் மற்றும் தேன்கனிக்கோட்டை போலீசார் அந்த பகுதிக்கு சென்று அவரது உடலை மீட்கிறாங்க. அந்த பகுதியிலிருந்து ஆம்புலன்ஸ் நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கு காட்டு வழி அப்படிங்கிறதுனால கொண்டு வர முடியாதுங்கிறதுனால பொதுமக்கள் டோலி கட்டி அவரது உடலை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுமந்துட்டு வராங்க. அதன் பின்னால ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அவரது உடல் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் தற்போதும் 10 யானைகள் சுற்றி திரிகிறது. அதனால அந்த பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வனத்துறையினர் அறிவித்திருக்காங்க. இவர் இறந்தவருக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். இது தொடர்பாக தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.